ஹலோ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மோல்டு வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நான் மறுபடியும் நல்லா டீப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எந்த நம்ம வந்து க்ளே வந்து ஹோல்ஸில் எடுக்க போகிறோமோ அதுலேயும் நல்லா நான் வந்து டீப்பாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ளே எடுத்து அந்த ஷேப்பில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அதை எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் சைஸ் வந்து நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி வரும். ஸோ அதனால தான் இந்த டிப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நான் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறப்போ அந்த இம்ப்ரெஷன் வந்து அழகாக வந்து விழுகும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நல்ல மோல்டோட இம்ப்ரெஷன் வந்து நல்லா விழுந்திருக்கா பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து எக்ஸஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பென் நைஃப் வச்சு அந்த எக்ஸஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணி இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த ஷேப்பை வந்து நீங்கள் வந்து அடிச்சிடாமல் கரெக்டாக பார்த்து எக்ஸஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நான் தண்ணி வச்சு சைடெல்லாம் இந்த மாதிரி நீட் பண்ணி கொஞ்சம் ஷார்ப் பண்ணி விடுறேன். ஸோ பட்டர்ஃப்ளை மேலே அந்த விங் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி பட்ஸோட அந்த ஸ்டெம் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணி விடுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊசி இல்லைன்னா இந்த மாதிரி நைஃப் எதை எடுத்து மேலே அந்த பட்டர்ஃப்ளையோட இறகுல லைட்டாக இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நைஃப் வச்சு பண்ணால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் நீடில் வச்சு பண்ணிக்கிறேன். நீங்கள் நீடில் வச்சு பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஜஸ்ட் லைன் வச்சு அப்படியே நம்ம அதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா க்ளேவை கரெக்டாக வந்து அந்த லைன்ஸ் வந்து விழுந்துடும். ஸோ லைட்டாக நீங்கள் தண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் க்ளே வெட்டாக இருக்கிறப்போ டிசைன் வந்து ரொம்ப டீப்பாக பண்ணாதீங்க, லைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ரீஃபில் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து 3 டாட் நல்லா மேலே வந்து வச்சுக்கிறேன். ஸோ அது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்டு நீடில் வச்சு நான் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. அண்டு ரொம்ப டீப்பாக விட்டிங்கன்னா பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராக்ஸ் விழுவும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப வேணாம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம் நீங்கள் க்ளேவை. நான் கொஞ்சம் பின்னாடி அதிகமாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் க்ளே வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ ஷேப்பெல்லாம் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ டிசைன் வந்து அவ்வளோதான் காய்ஸ். இதே தான் நான் இயரிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்லஸில் வந்து 2 பட்டர்ஃப்ளை நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 3வது குழியில் வச்ச பீட்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறமா கோல்டன் கலர் வச்சு ஃபுல்லாகவே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நல்லா ஃபுல்லாகவே டீப்பாகவே நல்லா வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பக்கம் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பீட்ஸ் வந்து 2 மெத்தடில் காட்டியிருக்கேன் வீடியோவில், அதை நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஈக்குவலாக வந்து மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸ் வந்து எப்படி பண்ணுறேன்னு நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக அதை வந்து நம்ம செய்யலாம். இப்போ வந்து கையில் அந்த பீட்ஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஒரு பக்கம் நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு குண்டூசில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அந்த பீட்ஸை வந்து உள்ள சொருவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் உங்களோட குண்டூசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதோட டென்சிட்டி கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறப்போ அது ரொட்டேட்டாக ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். பட் நான் இன்னொன்று வந்து நான் எடுத்து பண்ண அதாவது காய வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டிகிட்டு இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பீட்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கிண்ணத்தில் வந்து அந்த பெயிண்ட்டை போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் அது ட்ரை ஆகும். ஸோ அது லூஸாக இருக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நல்லா ஈவனாகவும் இருக்கும். அண்டு வந்து ட்ரை ஆகுது, சீக்கிரமாகவும் ட்ரை ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது பாருங்கள். நான் மறுபடியும் ஒரு பீட் போடுறேன். இங்கே பாருங்கள், மூவே ஆகாது. நம்ம பெயிண்ட் பண்ணுறப்போ அது ரொட்டேட் அப்படியே ஆகிட்டு இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டு பீட்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணுறது ரொட்டேட் ஆகும் தான். ஏன்னா அது ரவுண்ட்ஸ் ஷேப்பில் இருக்கனால கொஞ்சம் ரொட்டேட் ஆகும். நீங்கள் கிண்ணத்தில் வேணால் போட்டு பண்ணலாம். இல்லைனா கையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம்.
ஓகே கைஸ், இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இதை நான் வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது மேலே ஒரு கலரும் கீழே ஒரு கலரும் அண்ட் சென்டரில் ஒரு கலர் கொடுக்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆரஞ்சு எல்லோ மிக்ஸ் பண்ணணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ் அண்ட் ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு ஸ்கின் கலரில் நமக்கு வந்து ஒரு கலர் கிடைக்கும். ஸோ நான் அதை தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது கீழே இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும் ஆஃபாக. அது மேலே ஆரஞ்சு கலர். ஸோ நான் அப்படியே ஆரஞ்சு கலர் தான் எடுத்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். எதுவும் வந்து ஆட் பண்ணலை. அண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அந்த ஸ்டெம் இருக்க பார்த்திங்களா நடுவில், அதில் வந்து நம்ம பிளாக் கலர் கொடுத்தோன்னே கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ நான் எதுக்கு கோல்டன் கலர் கொடுத்தேன்னு லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்து ஆரஞ்சு கலரை நல்லா அந்த விங்லலாம் நல்லா நீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வெளியே போகாமல் நல்லாவே நான் நீட்டாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக வந்து பெயிண்ட் பண்ணுறப்போ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ இயரிங்ஸ்லையும் அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக அடித்தாச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அது ட்ரையாக இருக்குள்ளே நான் மேலே வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்தோன்னே ரீஃபில் வச்சு அதில் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறமா கூட பெயிண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வச்சிடலாம். உங்களோட இஷ்டம் தான் அது. ஸோ நான் வீடியோக்காக நான் அதை காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்ம ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மேலே வச்சு காட்டுறேன். கொஞ்சம் இது ஃபஸ்ட் பீஸ்னால ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் இருக்கும். கீழே வந்து இந்த லைட் கலர் வந்து நம்ம அடிச்சுப்போம். ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு அந்த ஆரஞ்ச் அண்ட் எல்லோ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து ரொம்ப, அதாவது 1:2 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஆரஞ்சு வந்து 1, எல்லோ வந்து 2 அந்த மாதிரி நான் ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கியர் வயரில் நம்ம கோத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கோத்துக்கணும். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ஒரு பீடு, ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு பீடு, இந்த மாதிரி நீங்கள் கோத்துக்கணும். ஸோ கோத்துறப்ப பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஏன்னா வந்து நம்ம ஷேப் வந்து நம்ம லாக் பண்ணுறப்போ இந்த மாதிரி அந்த க்ளேயில் பண்ணுறப்போ ரொட்டேட் ஆகும். நம்ம கம் வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். இந்த மாதிரி டைட்டாக நம்ம ஸ்டிக் பண்ணிட்டா ரொட்டேட் ஆகாது. நம்ம நெக்கு மூவ் ஆகிறப்ப மட்டும்தான் அந்த ஜுவல் வந்து மூவ் ஆகும், மற்றபடி எதுவும் ஆகாது. அண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கியர் வயரில் போடுறப்போ பெயிண்ட் அடித்தப்போ அந்த இடம் வந்து லாக் ஆகிரும் வீட்டில். ஸோ அதனால் நீங்கள் ஊசி வச்சு ஒரு தடவை நல்லா நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் கோத்துக்கிட்டேன் அண்டு லாக்கும் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒயரை வந்து கட் பண்ணி கியர் லாக் வந்து போட்டுடலாம். ஸோ பொறுமையாக வந்து கியர் லாக் போடுங்க, கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் லாக் போட்டு நல்லா டைட் பண்ணிடுறேன். அந்த நாட் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்க நாட் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம் வச்சு ஸ்டிக் பண்ணி தான் நாட் போடுறேன். கொஞ்சம் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து அந்த கம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வார்னிஷ் வந்து அடிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து லைட்டாக இந்த மாதிரி வார்னிஷ் வந்து டச் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அடித்ததுனால இந்த மாதிரி ஆகிடுச்சு வார்னிஷ் எடுக்கிறப்போ. ஸோ இது கூட ஒரு டிப்பாக கூட இருக்கும் நம்மளோட ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ நான் அப்படியே துணி வச்சு துடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா பிளாக்காக வருது, ஒரு மாதிரி திரியாக வருது. ஸோ நல்லா அதை நான் வந்து துணியை வச்சு இந்த மாதிரி நீட் பண்ணிட்டேன். நீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் சோப் போட்டுட்டு. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் வந்து வார்னிஷ் வந்து அடித்தேன். உங்கள்கிட்டயும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா லைட்டாக வச்சு இந்த மாதிரி டச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே லைட்டாக டச் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடு அண்ட் சைட்லலாம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே வந்து நான் எப்போவுமே கொடுத்துப்பேன். ஸோ லைட்டாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நீங்கள் பேக் சைடு மட்டும் கொடுத்துடாதீங்க. இயரிங்ஸ்க்கு மேலெலாம் கொடுத்திங்கன்னா அந்த ஷைனர்ஸ் வந்து இருக்கும். ஸோ கரெக்டாக நீட்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆக டைம் கொடுங்க. ஸோ நான் வந்து கேமலின் வார்னிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வார்னிஷ் வந்து நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.